ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லி ஆரம்பிச்சாகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் இந்த மன போராட்டங்கள், மன சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் சூரியன் 7ஆம் அதிபதி, உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. 7ஆம் இடம் என்னென்னா நிவர்த்தி ஸ்தானம். இந்த பிரச்சனைகள்லேருந்து டெம்பரவரியாக ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தயவுசெய்து அதை நம்பிடுங்க, வேறு வழி கிடையாது. 2ஆம் இடத்துல சனி இருக்கனால எப்பவும் போல் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டிங்கனாலே 7.5 சனி எல்லா அளவும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது. ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களை தூண்டி விடுறதுக்கு எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி, நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க, தெய்வ வழிபாடு இருக்கும்போது அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்மளை கொண்டு போகும். அதாவது கெடுபலன் செய்யும்போது தெய்வம் ஒரு நல்ல வழி காமிச்சு உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நிறைய நன்மைகள் வரும்போது, கெட்டது செய்யும்போது இந்த மாதிரி பண்ணும், நன்மைகள் செய்யும்போது இன்னும் பூஸ்ட் பண்ணி நமக்கு நிறைய நன்மைகள் அடையிற மாதிரி செய்யும். அதுக்காக தெய்வ வழிபாடு பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும். அதே மாதிரி காளி வழிபாடு இந்த மாதம் காளி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு நல்ல உத்தமமாக இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு 7ஆம் இடத்துல. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் சிம்மராசிக்கு வந்துடுறாரு. சிம்மராசி 7ஆம் இடமா இருக்குது. அப்போ நிறைய இவ்வளோ நாளாக என்ன மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கட்டாயம் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. இது ஏன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுட்டு வரலாம். முக்கியமாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ இருக்குது. யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த மாதம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாமே தீர்க்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். தொழிலில் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நீங்கள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஏமாற்றப்படுறதும் நீங்கள் துரோகத்துக்கு ஆளாகிறதும் நடக்கும். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. தொழிலில் நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு பினாமி சொத்துக்கள், பினாமியாக ஒருத்தங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு போய் நீங்கள் இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ப்ரொமோஷனு, பதவி உயர்வு கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய குரு நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 21ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருது. அதனால் பெண்கள் வெளி சப்போர்ட்டுகள் குறைவாக இருக்கும். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் ஒரு ஜோக் அடிப்பீங்க உங்கள் கலீக்ஸ் கிட்ட, ஆனால் அதுவே பெரிய பிரச்சனையாகிடும். என்ன நீ ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால பெண்கள்கிட்ட ஏதாவது சண்டை, வாக்குவாதம், அதனால் மன உளைச்சல் இது மாதிரிலாம் ஆகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு, புதன், சூரியன், கேது, இது நான் 3 கிரகமுமே 7ஆம் இடத்துல இருக்குது. கிரகண சூழ்நிலையும் வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனம். பொதுவாகவே ஹஸ்பண்டோட ஒய்ஃபும், ஒய்ஃபோட ஹஸ்பண்டுக்கும் ஒருத்தர் சொன்ன அந்த ஹெல்த் கேர் சொன்னால் உனக்கு என்ன தெரியும்
தெரியுங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் நல்ல ஹெல்த் அவேர்னஸாக 2 பேரும் நல்ல போட்டி போட்டு நம்ம இந்த மாதம் இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவேர்னஸை கொண்டு வாங்க. இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஆல்ரெடி வந்து சனி வந்து செவ்வாயை பார்த்துட்ருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. அவரும் உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால் சர்ஜரி கண்டம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு அவேர்னஸாக இருங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா உடனே இமீடியட்டாக ஸ்டார்டிங்லேயே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை போய் ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வேணால் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒப்பீனியனை டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஒரு 2 ஒப்பீனியன் கூட நீங்கள் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம் இருக்குது. புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல க்ரோத் ஆகக்கூடிய டைம் தான் இது. புது முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் சக்ஸஸ் ஆகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி, பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வந்து சேரும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள், அதாவது வில்லங்க சொத்து, உயில் சொத்துக்கள் இந்த மாதம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகி அதில் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது, சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருதுங்க. பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி பண்ணிங்கன்னா கிரகணமாக இருக்கனால இந்தியாவில் தெரியாது, ஆனால் வேறு ஏதோ ஒரு நாட்டில் அது இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு லைட்டாக அதில் ஒரு பாதிப்புகள் வரும். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் தவிர்த்துருங்க. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும், திருமணம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி 5 புதன் தான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ வந்து என்ன, உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, வீட்டில் தெரிஞ்சு திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, வீட்டை எதிர்த்துட்டு மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். ஆனால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் பண்ணுங்கள், அது உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் growth ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். எப்போவுமே வந்து கிரகணம் வரும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படுவது இயற்கை இயல்பு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சூரியன் அதாவது ஆட்சியாளர்களையும் குறிக்கும், அரசாங்க அதிகாரிகளையும் குறிக்கும். கேதுவோடு சம்மந்தப்பட்டு புதனும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துல என்ன செய்யுது, 3 கிரகங்கள் கிரகணத்தோடு சம்மந்தப்படுது. அப்போ என்னென்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் கூடுதலான அழுத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இவரா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசினவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, ஒரே நாளில் எல்லாமே மாறி போயிடும். அதனால கவனமாக இருங்க, ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. அப்படியே நிர்பந்தப்படுத்தினாலும் எனக்கு தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி 1 மந்த் லீவ் போட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா இடம் மாறுதலுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதம் வந்து உங்களுடைய சட்டத்துக்கு புறமான எந்த வேலையும் செய்யாதீங்க, அதுவும் அன்அஃபிஷியலாக எந்த வேலையும் செய்யாதீங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்களை அப்படியே படுகொலியில் கொண்டு போய் தள்ளிடும். தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகிறது, பனிஷ்மெண்ட் ஆகிறது. முக்கியமாக இந்த லஞ்ச லாவணிகளை தவிர்த்துருங்க. ஏன்னா கடுமையான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான். உங்களுக்கு வரது எல்லாமே ரொம்ப இந்த மாதம் எதிரிகளுடைய தொந்தரவு, அதே மாதிரி உங்களோட பேரை களங்கப்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும். ஆனால் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகணும். உங்களை நீங்கள் மீடியாவில் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகளை வாங்குறதுக்குனே என்ன செய்வாங்க, கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க. அதில் இருந்தெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பழகணும். அரசியல் அப்படின்னா பல விஷயங்களை தாண்டி சாணக்கியத்தனம் பண்ணி தான் வரதுக்கு தான். இந்த மாதம் வந்து கவனமாக இருந்துட்டாலே
உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வெற்றியும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய முன்னேற்றங்கள் தான் உறுதியாக இருக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்பு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் குருநாதர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு, அதாவது கெட்டது நடக்கிறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு பாதுகாப்பும் கிடைக்குங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. இந்த இது வந்து உங்களுடைய ராசியில் வந்து ராகு இருக்கனால நிறைய மனக்குழப்பங்கள், ஒரு முடிவு எடுக்கும்போது போராட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். இது நம்ம எடுக்கிறது கரெக்டாக, அப்படி போவோமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. அது வந்து உங்கள் பேரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ நண்பர்களாவோ இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணிவிட்டு, அவங்க சொல்கிற விஷயத்தையே கண்மூடித்தனமாக நம்பணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி எடுங்கன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.